முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பொழுது நடுவுல பாலிடிக்ஸ் பண்றவங்கள தயவு செஞ்சு வேற எதுலயாவது பண்ணுங்க ஐயா. நீங்க உங்களுடைய ஆட்சி லட்சணம் சந்திச்சிருக்குது, அதை திசை திருப்பறதுக்காக நீங்க எங்க முருகனை பயன்படுத்தாதீங்க. கனிமொழி அக்காவுக்கு அது சர்வே கல்லுன்னு தோணுது. ஏன்னா நான் கேக்குறேன், அவங்க ஆர்கியாலஜிஸ்டா ஏஎஸ்ஐ அவங்க அந்த அந்த சர்வே கல்லா இருந்தா அங்க அனுமார் பொறிச்சு இருக்காதுங்க. சர்வே கல்லுல ஏபிசி திருப்பரங்குன்றம் கிரவுண்ட் 0 அப்படித்தானே கிரவுண்ட் 0 அப்படித்தானே எழுதிருக்கோம். சர்வே கல்னா அத்தனை எண்ணிக்கை தானே இருக்கும். சாமி படம் பொறிச்சு இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தூணை நீங்க கொச்சப்படுத்தினீங்க, அதை பொறுத்துக்கிறோம். ஒரு உயிர் போகுது, அதையும் கொச்சப்படுத்துறீங்க. குடும்ப சச்சரவுல போனாரு, அதுல போனாரு, இதுல போனாரு. இத என்னால ஜீரணிக்கவே முடியல. இன்னைக்கு மலை மேல போனா, மலை மேல மக்கள் போனா கலவரம் நடந்துரும். அதுக்காக தானேங்க மலை மேல அனுமதி கொடுக்கல. அப்ப எப்படி இன்னில இருந்து முழுசா திறந்து விட்டாச்சு? நான் உங்களை மாதிரி சொல்லலமா. நான் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். எந்த கடவுளா இருந்தாலும் அது ஒண்ணு, கடவுளுங்கிறது ஒண்ணு, அதை நம்ம வழிபடும் விதங்கள் வேறு வேறு அப்படின்னு நான் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவிச்சு, தர்கா தரப்பினருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். உங்க தர்காவுக்கு நான் வழிபட தயார். எங்க தீபத்தூணுக்கு நீங்களும் எங்களோட சேர்த்து விளக்கேத்துங்க. நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க, தீபத்தூணா அவமதிக்கிறீங்க, இந்து நம்பிக்கைகளை அவமதிக்கிறீங்க. யாராவது அதுக்கு குரல் கொடுத்தா உடனே அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றீங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்றதுக்கு என்ன காரணம்? இப்ப எங்கெங்க இருந்தோ கூட்டிட்டு ஏதேதோ விஷமங்கள்லாம் பண்ணறதுக்கு பிளான் பண்றதா நமக்கு செய்தி வருது. எப்படி இந்த நவாஸ் கனி அவர்கள் இங்க கரிசோறு தின்னாரோ அது போல அவங்க ஏதேதோ பிளான் பண்றதா, அதுவும் உள்ளூர்காரங்க இல்ல, அசலூர்காரங்களை கூட்டிட்டு பிளான் பண்றதா செய்தி வருது. அது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் அதை ஐடியா கொடுக்க கூடாது. முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பொழுது நடுவுல பாலிடிக்ஸ் பண்றவங்கள தயவு செஞ்சு வேற எதுலயாவது பண்ணுங்க ஐயா. நீங்க உங்களுடைய ஆட்சி லட்சணம் சந்திச்சிருக்குது, அதை திசை திருப்பறதுக்காக நீங்க எங்க முருகனை பயன்படுத்தாதீங்க.